முதலாவது ஒரு வசனம் எபிரேயர் 10:37 எடுங்க. எபிரேயர் 10:37 307 பக்கம் புதிய ஏற்பாட்டில், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். இயேசுடைய வருகை பற்றி தான் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். அவருடைய வருகை எப்படி இருக்கும், அவருடைய வருகைக்குள்ள யார் பங்கு பெறுவாங்க, ரகசிய வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, இந்த சம்பவங்களை தியானித்து வருகிறோம். வசனம் சொல்லுகிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், இனி தாமதம் பண்ணார். ஆண்டோடைய வேலை சமீபித்து விட்டது. கொள்ள நோய், பஞ்சங்கள், பாதிப்புகள், உலகத்திலே நடக்கிற கடைசி கால தீமைகள், ஆபத்துகள், இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது ஆண்டோடைய வருகை சமீபித்து விட்டது, உலகத்தின் முடிவு சமீபித்து விட்டதை பார்க்கிறோம். அதனால்தான் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், இனி தாமதம் பண்ணார். அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அது ஏன் ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார்? சில நேரம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்திலிருந்து இந்த வயசில் 60 வருஷமாக இதே தான் சொல்கிறாங்க, ஐயா இயேசு வரப்போகிறார் நீ இன்னும் வரதை காணோம் அப்படின்னு சலித்து கொள்ளுகிற கிறிஸ்தவர்களும் உண்டு. ஏன் ஆண்டவர் இன்னும் தாமதிக்கிறார்? அதுக்கும் பைபிளில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. கவனிங்க, 2 பேதுரு 3:9 ஏன் ஆண்டவருடைய வருகை தாமதிக்கிறது? இவ்வளோ பிரசங்கம் பண்ணி ஏன் ஆண்டவருடைய வருகை தாமதித்து கொண்டு இருக்கிறது? நல்லா கவனிங்க, இந்த வசனம் சொல்லுகிறது. 2 பேதுரு 3:9 324 பக்கம் வசனத்தை கவனிங்க. குட்டி பிள்ளைகள் கூட, தாமதிக்கிறார், இயேசு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தராகிய இயேசு தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஏன் அவர் தாமதிக்கிறார் என்றால், இன்னும் மனம் திரும்பாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க மனம் திரும்பாத விதத்தில் இயேசு வந்துவிட்டால் அந்த ஆத்துமாக்கள் நரகத்துக்குள்ளே போய் விடுவார்கள். அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியிலே மிகுந்த உபத்திரவத்தை சந்திக்க வேண்டியது வந்துவிடும். அதனால் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் தாமதிக்கிறார். இப்போ அதுக்கு தான் வாய்ப்புகளை தருகிறார், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட. இந்த COVID-19 மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இதுவரை பேர் கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க, ஜெபிக்க தெரியாத கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க, பைபிளே வாசிக்காத கிறிஸ்தவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர் அல்லாத நிறைய மக்கள் இப்போ இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை அடைந்திருக்கிறாங்க. இதுக்கு தான் ஆண்டவர் தாமதிக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றது, யாருமே கைவிடப்பட்டு விடக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் தாமதிக்கிறாராம். ஆனால் இனி தாமதம் பண்ணார், வருகை சமீபித்து விட்டது என்றும் வேதம் எச்சரிப்பு கொடுக்கிறது. அதனால் ஆண்டவர் இன்னும் சீக்கிரத்தில் வரப்போகிறபடியால் இனி தாமதம் பண்ணார், நம்ம எல்லாரும் மனம் திரும்பி ஆயத்தப்படணும். சரி, அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும்னு ஆண்டவர் தாமதிக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஆண்டோடைய விருப்பம், அதுதான் தாமதிக்கிறார். அப்போ இயேசுவை அறிந்த நாம் என்ன பண்ணணும், சபை என்ன பண்ணணும், ஊழியர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் 2 காரியம் செய்யணும். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு விசுவாசிகளும், தேவ பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டவங்கள சபைகளும் ஊழியர்களை கவனிக்க வேண்டிய 2 காரியம். 1 தீமோத்தேயு 2 1 வசனத்தில் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் எல்லாருக்கும் ஜெபிக்கணும்? எல்லாரும் ரட்சிக்கப்பட தேவன் விரும்புகிறார், அது வசனம் சொல்லுகிறாரு. அப்போது எல்லாரும் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணுமானால் எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபித்தாதான் அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள். இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்க நிறைய பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்கள். சபையில் நீங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நீங்கள் எந்த பட்டணத்தில் இருக்கிறீங்களோ அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கணும். உங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்க, உங்கள் தெருவில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும்னு முதல்ல ஜெபிக்கணும். 2வது ரோமர் 10 எடுங்க. ரோமர் 10 பைபிளில் திருப்புங்க. ரோமர் 10 219 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 10 13-15 வசனம் பாருங்கள். 13-15 வசனம் கவனி. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த கர்த்தரை ஆராதிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், தொழுது கொள்ளுகிறவன். அவரை விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்?
சமாதானத்தை கோரி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அப்போது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த சுவிசேஷத்தை கேள்விப்படாமல் எப்படி ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க? அப்போ அவங்களுக்கு அறிவிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். முதலாவது எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஜெபிக்கணும். ரெண்டாவது அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ரட்சிப்பின் செய்தி, அந்த நற்செய்தி சொல்லப்பட்டால் தான் ரட்சிக்கப்படுவாங்க. வெறுமனே ஜெபம் மட்டுமே பண்ணி கொண்டிருந்தால் ஒரு பகுதி தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது தான் அது முழுமை பெறும். அதனால தான் இந்த ரெண்டும் ரொம்ப அவசியம். ஜெபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். ஜெபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். இந்த ரெண்டுமே முக்கியம். ஒன்று நாம் அறிவிக்கணும், ரெண்டாவது அறிவிக்கிறவர்களை அனுப்ப வேண்டும். நாம் யாருக்கு அனுப்பணும்? அறிவிக்கணும். பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நாம் அறிவிக்கணும். நம்முடைய தெரு, நம்முடைய கிராமம், நம்முடைய மாவட்டம், தாலுகாவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு, பீகாரில் இருக்காங்க, குஜராத்தில் இருக்காங்க, ராஜஸ்தானில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அறிவிக்கிறவங்களை நம்ம அனுப்ப வேண்டும். இந்த ரெண்டு விதமான ஊழியங்களை எல்லாருமே அந்த ஊழியங்களில் பங்கு பெறணும். எல்லா சபைகளும் அதை செய்ய வேணும். ரொம்ப முக்கியம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம அறிவிக்கணும், தூரமாக இருக்கிறவங்களுக்கு அறிவிக்கிறவளை அனுப்ப வேண்டும். அதுதான் மிஷினரிகளை அனுப்புவது. அதனால தான் நாங்கள் இயேசுடைய ஊழியத்தில் 78வது வருஷம் ஜெபக்குழு ஆரம்பித்து ஜெபித்தோம். இந்தியாவில் எல்லாம் எழுப்புதல் வரணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், கண்ணீர் விட்டு அழுதெல்லாம் ஜெபித்தோம். ஜனம் ரட்சிக்கப்படணும் என்பதாக அழுது நாங்கள் ஜெபம் பண்ணினோம். அப்போ பீகாருக்காக, குஜராத், ராஜஸ்தானுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணினோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இங்கே உட்காந்து அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் அங்கே உள்ளவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அப்போ இங்கே ஜெபத்துக்கு வல்லமை இருக்குல்ல ஆண்டவரே. ஓகே, நான் வல்லமை இருக்குது, ஜெபத்தை கேட்குறேன். ஆனால் சுவிசேஷம் சொல்லப்பட்டால் தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? மிஷினரி அனுப்புங்க. மிஷினரி ஏற்கனவே ஸ்தாபனங்கள் அனுப்பி கொண்டு இருக்கிறது, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ ஜெபமும் செய்யணும், மிஷினரிகளை தாங்கணும். அப்போ தான் இன்றைக்கி பலனை பார்க்க முடியும். சரி ஆண்டவரேன்னு சொல்லி நாங்கள் முதலாவது மிஷினரி நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாய் அனுப்ப அர்ப்பணித்து ஜெபக்குள்ளே வந்தவங்க ஆளுக்கு 50 ரூபா 100 ரூபா போட்டு முதல் மிஷினரி தாங்கினோம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் பாருங்கள், 935க்கு மேலே மிஷினரிகளை தாங்குகிற, 985க்கு மேலே மிஷினரிகளை தாங்கும்படி கர்த்தர் உதவி செய்யும். இந்த வருஷத்துக்குள்ள 1000 மிஷினரிகளை நம்ம பொறுப்பெடுக்கணும்னு ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஒரு மிஷினரிக்கு 3000 ரூபா கொடுத்து அவங்களை சப்போர்ட் பண்ணுவது. அப்போ அவங்க அங்கே ஊழியம் செய்கிறாங்க. நம்முடைய சார்பாக அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிக்கப்படும் போது உங்கள் பேரில் பரலோகத்தில் கணக்கு எழுதப்படும். அப்போ நீங்கள் அதை செய்கிறீங்க. ஒன்று, இன்றைக்கி நிறைய பேர் மிஷினரி அனுப்புகிறோம், சப்போர்ட் பண்ணுறோம், அது போதுன்னு இருக்கிறோம். போதாது. நல்ல கவனித்து கொள்ளுங்கள். விசுவாசிகள், தெய்வ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் மிஷினரி அனுப்புகிறோம், குஜராத்தில் மிஷினரி சர்ச்சு கட்டுறோம், பீகாருக்கு அனுப்புகிறோம், அது போதுன்னு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஒரு பகுதியை தான் நீங்கள் நிறைவேற்றுறீங்க. இன்னும் முழுமையான ஊழியம் செய்யலைன்னு அர்த்தம். நாங்கள் அப்படி தான் மிஷினரி அனுப்புகிற சந்தோஷப்பட்டு ஆண்டவர் சொன்னார். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு யார் சொல்லுவா? 4 மாடி பக்கத்தில் கிராமத்துக்கு யார் சொல்லுவா? திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் யார் சொல்லுவா? அப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்ல, இவங்களுக்கு நீங்கள் போய் அறிவிக்கணும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. மிஷினரியை தாங்குகிற, மிஷினரியை சப்போர்ட் பண்ணுறேன்னு அதில் சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தால் நீங்கள் ஒரு பகுதி ஊழியத்தை தான் நிறைவேற்றுகிறீங்க. உங்கள் பக்கத்து தெருவில் உள்ளவங்களுக்கு யார் சொல்லுவா? பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்களுக்கு யார் சொல்லுவா? அவங்களுக்கு இந்த நற்செய்தி சொல்லணும் இல்லை, இந்த இயேசுவை நற்செய்தி ரட்சிப்பின் செய்தி சொல்லணும் இல்லை. ஆண்டவர் பேசினார். அப்போ என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிங்க. அதனால் நாங்கள் சுவிசேஷ அறிவிக்க அர்ப்பணித்து நாங்கள் மாதந்தோறும் ஒரு நாள் முழுவதும் கிராமம் போய் சுவிசேஷம் அறிவிப்போம். அந்த நாட்கள்லேயே சுவிசேஷ அறிவிப்போம். காலையில் போனால் ராத்திரி வரைக்கும் கிராமம் சுற்றி நடந்து திருப்பிரசங்கம் பண்ணுவோம், கைப்பிரதி கொடுப்போம், சுவிசேஷ பிரதி கொடுப்போம். வீடுகளில் சந்தித்து ஜெபிக்க கூப்பிட்றவங்கள்ட்ட இயேசு பற்றி சொல்லி ஜெபம் செய்வோம். அது மாதிரி சுவிசேஷத்தை தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கால்படாத கிராமமே கிடையாது. அவ்வளவு நடந்து சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம். ஊழிய வளர்ந்து பெரிய குருசைலாம் நடத்த ஆரம்பித்த உடனே சுவிசேஷ ஊழியத்தை விட்டுவிடவில்லை. ஆண்டவர் சொன்னார், சுவிசேஷம் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் கிராமங்களிலே. அதனால் இயேசுடைய ஊழியத்தில் காஸ்பல் டீம் 45 வருஷம் 40 ஆண்டுகளுக்கு மேலே காஸ்பல் டீம் வைத்திருக்கிறோம். இப்போவும் சுவிசேஷ குழு அவங்க போய் கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். ஏன்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 வசனம் எடுங்க. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 வசனம்.
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அது கடமை. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது கடமை. நீங்கள் அது கடமை, அதை நீங்கள் ஒதுக்கவே முடியாது, கட்டாயம் செய்யணும். நீங்கள் வியாபாரியாக இருக்கலாம், பேங்கில் வேலை செய்யலாம், ஐடியில் வேலை செய்யலாம், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம். இயேசுவை மற்றவங்களுக்கு நீங்கள் அறிவிக்கணும், அது கடமை. நீங்கள் அறிவிக்காவிட்டால் உங்களுக்கு ஐயோ. பவுல் சொல்கிறார், தன்னையே வைத்துக்கொண்டு நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ அப்படின்னு. ஐயோன்றது சாபத்தை குறிக்க. ஐயோ இப்படி ஆயிட்டானே, சாபம். இன்றைக்கி விசுவாசிகள் மேலே இருக்கிற ஒரு சாபம் சுவிசேஷத்தை அறிவிக்காதது. சபைகள் மேலே இருக்கிற சாபம் சுவிசேஷத்தை அறிவிக்காதது. நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களா? மிஷினரிகளை அனுப்பி தூரத்தில் இருக்கிற மக்களுக்கும் அறிவிக்கணும், உங்கள் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் அறிவிக்கணும். அப்படி செய்யாவிட்டால் உங்களுடைய சபை சாபத்துக்குள்ளாகிவிடும், நீங்கள் சாபத்துக்குள்ளாகி விடுவீங்க. உங்களுக்கு ஐயோ என்பதை உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டும். அது ரொம்ப அவசியம். இப்போ எங்கள் சபையில் அது நியூ லைஃப் சிஎஸ்ஐ சபை தான். ஆண்டவர் தெளிவாக பேசினார், தீர்க்க தரிசனமாக சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கணும் என்று சொல்லி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது பேசினார். அதனால் பாருங்கள், வாரம் சுவிசேஷம் அறிக்கை. காலையில் ஆராதனை 9லிருந்து 11 வரைக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சுவிசேஷம் அறிவிப்பார். 4 டீம், ஆண்கள் ஒரு டீம், பெண்கள் ஒரு டீம், வாலிப பையங்க ஒரு டீம், வாலிப பெண் பிள்ளைகள் ஒரு டீம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டீம் சுவிசேஷம் அறிவிக்க கிராமங்களுக்கு போய் வீடுகளை சந்தித்து இயேசு அறிவிக்கிறதுனால நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்படி ஒரு கடவுளா, எங்களுக்கு இந்த ரட்சிப்போட என்ன செய்யணும் கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்கள். சொல்லாததுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நாங்கள் இதை பார்க்குறோம். உங்கள் சபையில் சுவிசேஷ குழு இருக்குதா? காஸ்பல் டீம் வச்சுருக்கிறீங்களா? ஐயா பாஸ்டர் ஐயா, கை கூப்பி கேட்குற, உங்கள் சபையில் காஸ்பல் டீம் இருக்குதா? சுவிசேஷம் வாரம் அறிவிக்கிறீங்களா? உங்கள் விசுவாசிகளை சுவிசேஷ அறிவிக்க உற்சாகப்படுத்துகிறீங்களா? ஐயா போதகர்மாரை, பிஷப்மார்களை தயவு செய்து கவனிங்க. இதுக்கு நீங்கள் செவி கொடுக்காட்டா அது சாபமாகிவிடும். இந்த சாபக்கேடு நிறைய சபைகளை தாக்கி இருக்கிறது. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? சுவிசேஷத்தை ஜெபித்தா மாத்திரம் போதாது, சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும், சொல்லணும், மற்றவங்களுக்கு இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தணும் என்பது கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு மேலே விழுந்த ஒரு பொறுப்பு. அது கடமை. அதை செய்யாவிட்டால் அது சாபமாகிவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. தயவு செய்து அதற்கு முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு முறை கேட்டார், பாஸ்டர்ஸ் மத்தியில் பேச போயிருந்த போது, அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஜெபிக்கிற, ஓகே, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேளு, அவங்களுக்கு வரக்கூடிய காணிக்கையில் சுவிசேஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க யோசித்து பாருங்கள். சுவிசேஷத்துக்கு ஜனங்கள் தசமாக காணிக்கை கொடுக்குறாங்கல்ல, சுவிசேஷத்துக்கு அதில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? சுவிசேஷத்துக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணாவிட்டால் நீங்கள் பாவம் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ எங்கள் சபையில் சிஎஸ்ஐ சபையில் 4 மிஷினரிகளை தாங்கி வருகிறோம். வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறாங்க மிஷினரிகள். அது போதுன்னு நாங்கள் இருக்கலை. நாங்கள் சுற்று வட்டார கிராமங்களில் தெருக்களில் போய் சுவிசேஷம் 2மே செய்யணும், 2மே நடக்கணும். தூரமாக இருக்கிறவங்களுக்கு அறிவிக்க ஆட்களை அனுப்பணும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நாமே போகணும். நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அது உங்கள் மேலே விழுந்த கடமை என்பதை மறந்துடக்கூடாது. குட்டி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கல்ல, தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, நீங்கள் கூட ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். இப்போ நிறைய பேருக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையா? ஜெபிக்கணும்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜெபிச்சிடலாம், அது கஷ்டமே கிடையாது. 2 மணி நேரம் கூட ஜெபிச்சிடலாம். முழங்கால் போட்டு தெருவில் இறங்கணும், கிராமத்துக்கு போகணும், வீதிகளில் போய் சுவிசேஷம் சொல்லணும்னா அது பயமாக இருக்காதா? எப்படி பேசுகிறது தெரியாது. இந்த நாட்கள் அதை தான் உங்களுக்கு சுலபமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னென்ன விதத்தில் அறிவிக்கலாம், நீங்கள் வாய் திறந்து சொல்லாமலே சுவிசேஷம் அறிவிக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன வழி இருக்குது? நான் உங்களுக்கு அதான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, என்னை நடத்தி கொண்டு வந்த பாதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி, நான் உங்களுக்கு இந்த நாட்களில் எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பது இதெல்லாம் சொல்ல போகிறேன். ஆனால் ரொம்ப கட்டாயம் அறிவிக்கணும். சின்ன குட்டி பிள்ளைகள் கூட நான் இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்கணும். நீங்கள் அப்படி சொல்லும்போது அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. நான் ஒரு முறை சின்ன பிள்ளைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்கிறேன். குட்டி பிள்ளைகள் கவனிங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கேம்ப் நடத்தினேன், டீனேஜ் கேம்பு.
அப்போ ஒரு 13 வயசு பிள்ளை 13 வயசுலேருந்து எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் ஊழியெல்லாம் செய்கிறீங்களா, ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களா, ரட்சிக்கப்படுறாங்களா கேட்டோன்னு நிறைய பிள்ளைகள் கை வைத்தினாங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு தம்பி அவனை கூப்பிட்டேன், நீ எப்படி இயேசுவை பற்றி சொன்ன, யார் ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னால், என் கூட ஃப்ரெண்டு ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்டு, அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டான், அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டான்னு சொன்னான். அப்போ நீ சொன்னியா? ஆமாம், நான் தான் இயேசுவை பற்றி சொன்னேன். நீ என்ன சொன்ன, எப்படி நடந்துச்சோ அனுபவத்தை சொல்லு. நான் எல்லாருக்கும் மத்தியில் அவன் சந்தோஷமாக 13 வயசு அவன் சொன்னான் பாருங்கள், நான் என் ஃப்ரெண்டு நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவன் கிறிஸ்தவன் கிடையாது, ஆனால் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா விளையாடுவோம் செய்வோம். ஒரு நாள் அவன்கிட்ட சொன்னேன், டேய் நீ ஜீசஸை ஏற்றுக்கொள்ளணும், ஜீசஸ் உள்ளத்தில் வந்துட்டால் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். நான் பார்த்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறேன். நான் விளையாடும்போது மாத்திரம் இல்லை, வீட்டுக்கு போனாலும் ஹாப்பி, எப்போவுமே ஹாப்பியாக இருப்பேன், எப்போவுமே அந்த சந்தோஷம் ஹாப்பியாக இருப்பேன். அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டால் ஹாப்பியாக இருக்கலாம். அவன் கேட்டான், இயேசு ஏற்றுக்கொண்டா நானும் கூட ஹாப்பியாக இருக்கலாமா? எனக்கு நிறைய கஷ்டம்லாம் இருக்குதுப்பா, சந்தோஷமாக இருக்க முடியல. இயேசு ஏற்றுக்கொண்டா நான் ஹாப்பியாக ஏமா இயேசு ஏற்றுக்கொண்டா நீ ஹாப்பியாக இருக்கலாம். அவ்வளோதான் செய்தி. இயேசு ஏற்றுக்கொண்டா நீ ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அவ்வளோதான் அவர் சொன்ன செய்தி. அப்போ அவர் ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணும், இயேசுவை என் உள்ளத்தில் வாங்க நீ கூட்டம் வந்துடுவாங்க. என்ன சிலுவையில் உனக்காக மறிச்சிருக்கான், சிம்பிள் காஸ்பல், அவ்வளோதான். அந்த பையன் உடனே பாருங்கள், இயேசுவை என் உள்ளத்தில் வாங்க, என் ஃப்ரெண்டோடைய கூட இருக்கிறீங்களா, என் கூட இருங்க, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், உண்மை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டான் பாருங்கள். இப்போ அவனு ரட்சிக்கப்பட்டான். சொல்ல நான் ஹாப்பியாக இருக்கு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி. அவ்வளோதாங்க. படிக்கிற பையன் கூட சுவிசேஷத்தை சொல்கிறான். நீங்கள் சொல்கிறீங்களா, ஹாப்பி, அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சிம்பிளாக பகிர்ந்து கொள்ளலாம். எல்லாருமே கட்டாயமாக நம்ம ஊழியம் செய்யணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம ஆலயத்தில் பாடுறோம்ல, ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோடைய ஆண்டவா வெறுங்கையோடு மை கண்டு கொள்ளலாகுமோ. சர்ச்சில் பாடுறோம்ல இந்த பாட்டு. யோசிங்க, இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? பாட்டுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நாள் இயேசுவை சந்திக்க பரலோகத்துக்கு போனால் ஆண்டவர் கேட்பார், எனக்கு என்ன கொண்டு வந்த மகளே, எனக்கு என்ன கொண்டு வந்த? நான் உன்னை ரட்சித்தேன், உன்னை அபிஷேகம் பண்ணேன், நீ ஜெபித்த போது உனக்கு சுகம் கொடுத்தேன், நீ ஜெபித்த போது உன் குழந்தைக்கு சுகம் கொடுத்தேன், நீ ஜெபித்த போது உனக்கு வேலை கொடுத்தேன், நீ ஜெபித்த காரியத்தெல்லாம் உனக்கு பிஸ்னஸ் கொடுத்தேன், காரு கொடுத்தேன், வீடு கொடுத்தேன், நீ கேட்டதெல்லாம் உனக்கு தந்தனே, நீ எனக்கு என்ன கொண்டு வந்த? என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, பரலோகத்தில் ரோட்டில் தங்கத்தில் தானே ரோடு போட்டிருக்குமா, இங்கே தங்கம் தேவையா, ஏன் கோல்டு தரட்டுமா? பரலோகத்துக்கு கோல்டு போகாது, நீங்கள் ஒன்றும் கொண்டு போக முடியாதே. சொத்து கொண்டு போகலாம். ஆண்டவரே உங்களுக்கு சொத்து தரட்டுமா? சொத்து கொண்டு போக முடியாதே. உங்கள் சொத்து, பொருள், வீடு, பொண்ணு எதையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அப்போ எதை கொண்டு போக முடியும்? நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா. ஒருத்தர் ரட்சிப்புகளை நடத்தி ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டா, அந்த ஆத்மாவை கொண்டு போய் என்னால் முடிஞ்சது ஒரு 10 ஆத்மாவை நான் ஆதாயம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குது, இவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறேன். அதுதான் இயேசுவுக்கு சந்தோஷம். அதுதான் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற விஷயம். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி இந்த கேன்சர் வியாதி குணமாயிட்டு, அவங்களுக்கு சந்தோஷம் பரலோகத்தில் வராது. நான் ஜெபம் பண்ணேன், சப்பானி நடந்துட்டாங்க, உங்களுக்கு சந்தோஷம், பரலோகத்தில் சந்தோஷம் வராது. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே 20 வருஷம் வியாதி சோமாயிட்டு, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம், பரலோகத்தில் சந்தோஷம் வராது. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது தான் பரலோகத்தில் சந்தோஷம். ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு தான் அற்புதங்கள், அடையாளங்களை கர்த்தர் செய்கிறாரே தவிர நம்மை பெருமைப்படுத்தி கொள்ள அல்ல, அதில் ஆண்டவர் மகிழுவது அல்ல. ஜனங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுது, அவ்வளோதான். ஆனால் அப்போ ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் தான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். அப்போ தான் பரலோகத்தில் சந்தோஷம். அப்போ ரட்சிப்பின் செய்தியை சொல்லி ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தணும், சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். உடனே சில சபை ஊழியம் செய்கிறவங்க உடனே நினைக்கிறோம், அதெல்லாம் எவாஞ்சலிஸ்ட், உங்களை மாதிரி எவாஞ்சலிஸ்ட் தான் ஐயா, நீங்கள் தான் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். நாங்கள் பாஸ்டர்ஸ், நாங்கள் மெய்ப்பன், சபையில் வரவங்களுக்கு நாங்கள் ஆராதனை நடத்துவோம், மெய்ப்பர்கள். அப்படி சொல்கிறீங்களா? பைபிளை திருப்புங்க, எபேசியர் 4 அதிகாரம். பைபிள் என்ன எழுதியிருக்கு பாருங்கள், எபேசியர் 4 அதிகாரம் 12-13 வசனத்தை பாருங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 12-13 வசனம். 13ஆம் வசனத்தில் புதிய ஏற்பாட்டு கால 5 விதமான ஊழியம்: அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள். அதில் தான் ஷெப்பர்ட்ஸ், அவங்க தான் பாஸ்டர்ஸ், அவங்க தான் போதகர்கள், சபை நடத்துகிறவங்க.
அப்புறம் தீர்க்கதரிசிகள், டீச்சிங் ப்ரொஃபஷன், ஆண்டோடைய வசனத்தை டீச் பண்ணுறவங்க. இப்படி 5 விதமான ஊழியம், புதிய ஏற்பாட்டு கால ஊழியம். இது எதுக்கு இந்த ஊழியம்? நல்ல கவனிங்க. அந்த வசனம் 12ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்டவங்க கூட சீர் பொருந்தணும், அவங்க இன்னும் பரிசுத்தத்தில் வளரணும். அதுக்கு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். நல்ல கவனிங்க, சபை நடத்துகிறவங்களே கவனிங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறது ஏன் வேலை இல்லை, நான் சபை மட்டும்தான் நடத்துவேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வசனம் தெரியலைன்னு அர்த்தம். வசனத்தை ஒழுங்காக கவனிங்க. சபை நடத்துகிறவங்களாக இருந்தாலும், தீர்க்கதரிசியாக இருந்தாலும், சுவிசேஷகனாக இருந்தாலும், போதகர்களாக இருந்தாலும் சுவிசேஷ ஊழியத்துக்கான வேலையை செய்யணும். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பிரயாசப்படணும். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க பிரயாசப்படலைன்னா ஒன்று சபை வளராது, 2வது பரலோகத்தில் போய் நிற்கும்போது வெட்கப்பட்டு போவீங்க. அதை அறிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு, கிறிஸ்துவின் சபை பக்தி விருத்தி, இதுக்கு தான் இந்த 5 விதமான ஊழியங்கள். இதை மனதில் கொள்ள வேண்டும். அதனால் நான் மேய்ப்பன், சபையில் நான் பேசுவேன், சுவிசேஷம்லாம் அறிவிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வசனம் உங்களுக்கு சரியாக தெரியலன்னு அர்த்தம். வசனத்தை நல்லா வாசிங்க. எல்லா ஊழியமும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ஊழியம். நீங்கள் தீர்க்கதரிசின்னு சொன்னாலும் சுவிசேஷம் அறிவிக்கணும். பிறகு வின்சென்ட் செல்வகுமார் கர்த்தருடைய தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க நிறையா லட்சக்கணக்காக ட்ராக்ஸ் பிரிண்ட் பண்ணி ஜனங்களுக்கு கொடுக்கறது, சுவிசேஷ அறிவிக்கிற ஊழியத்தை செய்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ அவங்க உட்காந்து தீர்க்கதரிசனம் மட்டும் சொல்லிக் கொடுத்துருக்கான்னு நினைக்காதங்க. ஜெபிக்கிறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, ஆண்டோடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு போக ட்ராக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி லட்சக்கணக்காக பிரிண்ட் பண்ணி அவங்க டீமே வச்சுருக்கிறாங்க கொடுப்பதற்கு. நாங்கள் இயேசுடைய டீம் ராமநாதபுரத்தில் அவங்க இருந்தபோது அவங்களோட சேர்ந்து கிராம சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம். அதனால் சுவிசேஷம் அறிவிக்கணும். பாஸ்டர் ரத்தனம்பாலையா இருக்காங்க பாளையங்கோட்டையில், அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க சபை இன்றைக்கி வளர்ந்து பெருகி இருக்க காரணம் என்ன? அவங்க சொன்னாங்க, தங்களுக்கு வரக்கூடிய காணிக்கையில் பெரும்பகுதி சுவிசேஷத்தை அறிவிக்க செலவு பண்ணுகிறோம். அவங்க ட்ராக்ட்ஸு, புஸ்தகங்கள், பைபிள் வாங்கி புறஜாதி மக்களுக்கு கொடுத்து இயேசுவின் அன்பை அறிவிப்பதற்கு அவங்க அதிகமான பணத்தை செலவு செய்கிறார். அதான் சபை வளருகிறது. நீங்கள் சுவிசேஷத்துக்காக 5 பைசா கூட செலவு பண்ணாமல் சபை எப்படி வளரும்னு எதிர்பார்க்குறீங்க? எப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? சுவிசேஷம் அறிவிப்பதான் சபையினுடைய தலையாய பொறுப்பு. ஒரு சபை சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் அந்த சபை பூரணப்பட்டது அல்ல. யோசித்து கொள்ளுங்க. வருகை நாட்களில் வெட்கப்பட்டு போவீங்க. ஆண்டவர் கேட்பார், என் பிரதான கட்டளையை நிறைவேற்றினியான்னு கேட்பார். நாங்கள் தான் சபை நடத்துகிறோமே, இது கர்த்தருக்காக தானே நாங்கள் இதெல்லாம் செய்கிறோமே. ஓகே, சரி, இப்போ நல்ல கவனிங்க. இயேசு பரலோகத்துக்கு ஏறி போகும்போது சீஷர்கள் கொடுத்த பிரதான கட்டளை, கிரேட் கமிஷன் ஆஃப் அவர் லார்ட் என்ன சொன்னார்? மார்க் 16:15, நீங்கள் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள், எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. இதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கட்டளை, எல்லாருக்கும் உரியது. இப்போ இயேசு வரும்போது யார் காணப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்ல கவனிங்க. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர், அவர் பல இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரர், ஊழியத்துக்கு போனால் சில சமயம் 1 மாதம்லாம் ஊழியம் முடிச்சுட்டு திரும்புவார். தன்னுடைய மகனை கூப்பிட்டார், தம்பிங்க வாப்பா அப்படின்னார். சின்ன அந்த வாலிப தம்பி வந்தான். அப்பா, நான் ஊழியத்துக்கு போகிறேன், நான் வர்றதுக்கு 2-3 மாதம் கூட ஆகலாம், பல தேசங்களுக்கு போயிட்டு வரணும், எனக்கு சில வேலைக்கு செய்வியா? நான் செய்கிறேன்ப்பா, நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். அவர் சொன்னார், என்னுடைய ஆஃபீஸ் ரூம் எல்லாம் பாரு, கொஞ்சம் தூசியாக இருக்குது, அழுக்காக இருக்குது, ஒழுங்கினமாக இருக்குது, எல்லாத்தையும் தொடச்சி, புக்ஸ் எல்லாம் பாரு, நிறைய டிக்ஷனரி வச்சுருக்கேன், பைபிள் டிக்ஷனரி எல்லாத்தையும் ஒழுங்காக அடுக்கி இந்த மேஜெல்லாம் க்ளீன் பண்ண சுத்தமாக வச்சுருப்பேன், நீட்டாக நான் வரும்போது. சரியப்பா, நான் செய்துறேன், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அவர் ஊழியம் போயிட்டார். பல வாரங்கள் பல இடத்துல ஊழியெல்லாம் செய்துட்டு திரும்பி வர்றார். பல வாரங்கள் கழித்து ஊருக்கு திரும்பி வந்த உடனே மகன்கிட்ட என்ன கேட்பார்? மகனே வா தம்பி, வந்துட்டேன். அப்பா, என்ன காரியம்? நான் சொன்ன வேலையை செஞ்சியா? நல்லா கவனிங்க. போகும்போது ஒரு வேலை கொடுத்தேனாமா, செஞ்சியா? மகன் சொல்கிறப்பா, உங்களுடைய கோட்டு, அவங்க எல்லாம் அந்த குளிர்காலத்து கோட்டெலாம் போடுவாங்கள்ல, உங்கள் கோட்டு ஷூட்டு இதெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுப்பா, நான் அதெல்லாம் கொண்டு போய் நல்ல செலவு பண்ணி அயன் பண்ணி நீட்டாக தொங்க விட்டு ஹேங்கரில் அழகாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னான். தப்பனா கேட்டார், நான் சொன்ன வேலையை செய்தியா? அவன் சொன்னாப்பா, அவங்களுடைய ஷூவெல்லாம் அழுக்காக இருந்துச்சு, சாக்ஸ் எல்லாம் அழுக்காக, அதெல்லாம் துவைச்சி வச்சு ஷூக்கு நல்லா பாலிஷ் போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கன்னா. அதுவும் தகப்பனாருடைய ஷூ தான், அதுவும் தகப்பனாருடைய ட்ரெஸ்ஸு தான், அவர் செஞ்சதெல்லாம் தகப்பனாருக்கு உள்ளது தான்.
ஆனால் தகப்பனார் எதிர்பார்க்கிறது என்ன? நான் போகும்போது உனக்கு ஒரு வேலை கொடுத்தேன்னு செய்தியா? அவன் மற்றதெல்லாம் சொல்கிறான். அது தகப்பனுக்காகத்தான் ஷூவை பாலிஷ் பண்ணது, தகப்பனுடைய ட்ரெஸ்ஸை தான் க்ளீன் பண்ணான். நீங்கள் சொல்கிறீங்க ஆராதனை நடத்துகிறேன் இயேசுக்காக தான், இயேசுக்காக தான் இதை செய்கிறேன் எல்லாம் நீங்கள் சொல்லலாம். இயேசு வரும்போது திரும்ப திரும்ப கேட்பார், நான் போகும்போது ஒரு பெரிய கட்டளை கொடுத்துட்டு போனேன்னு செய்தியா? என்ன சொன்னார்? எல்லாருக்கும் சுவிசேஷம், புறப்பட்டு போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. திரும்பி வரும்போது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் தேவன் கேட்கிற கேள்வி அதுதான், தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு அதுதான். நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னியா? சுவிசேஷத்தை அறிவிச்சியா? நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அது ஆண்டவருக்கு உள்ளது தான். ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் போகும்போது உனக்கு ஒரு வேலை கொடுத்தேன். அதனால தான் அதற்கு தி கிரேட் கமிஷன் ஆஃப் அவர் லார்ட், இயேசுடைய பிரதான கட்டளை, ஒரு முக்கியமான கட்டளை என்பதாக சொல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம ஏன் சுவிசேஷம் அறிவிக்கிறோம்? நிறைய பேர் மரம் மாற்றுறாங்கம்பாங்க. இந்த கிறிஸ்தவம் தான் எல்லாம் மரம் மாற்றுறாங்க, மதத்தை பற்றி பேசுகிறாங்க. நிறைய தப்பான புரிந்து கொள்ளுதல். நம்ம மதத்தை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம மதத்தை பற்றி பேசுவதில்லை. யாராவது கிறிஸ்தவ மதம் ரொம்ப இனிமையான மதம்னு பேசுகிறதில்லை. மதத்தை பற்றி பேசுவதில்லை. நாம் ஒரு இரட்சகரை பற்றி பேசுகிறோம், ஒரு ஆண்டவரை பற்றி பேசுகிறோம். அவர் மூலமாய் கிடைக்கிற ரட்சிப்பு, பாவமன்னிப்பு, சமாதானம், விடுதலை, அவர் மூலமாய் பரலோக பாக்கியம், அதைத்தான் சொல்லுகிறோம். அதான் சுவிசேஷம். நம்ம மதத்தை பற்றி பேசுவதில்லை. ஆனால் அவங்க சொல்லுவது மதம் மாற்றுறாங்க, நம்ம மதத்தை பற்றியே பேசுவதில்லை. மதத்து மேலே நம்பிக்கை இல்லை. இயேசு மதத்தை பரப்புங்கன்னு சொல்லலை, மதத்தை பற்றி பேச சொல்லலை. கிறிஸ்தவம் மதமே கிடையாது, அது மனிதர்கள் வைத்த பெயர். எத்தனை மதத்தில் அது ஒரு மதம் என்றதை பார்க்க முடியாது. அது பரலோகத்துக்கு போகிற வழி. அதுதான் சொல்லுகிறோம். ரெண்டாவது, ஏன் கிறிஸ்தவங்க மட்டும்தான் அந்த மதம் மாற்றுறாங்க செய்கிறாங்க? மலேசியா ஒரு முஸ்லீம் நாடு. அங்கே எல்லா மதத்தினர் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க, புத்திஸ்ட் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, பல மதங்கள் அங்கேயும் இருக்குது. இந்தியா மாதிரி எல்லா மதம் இருக்கிறது. ஆனால் மேலோங்கி இருப்பது முஸ்லீம்கள் அதிகம் இருக்கிறது. அரசாங்கத்தில் உள்ளவங்களாம் அந்த அரசாங்கம் இருக்கிறதுனால இந்த மதத்தில் அதனால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு வருஷத்தில் ஒரு முறை மத தலைவர்கள், பிஷப்மார்கள் எல்லாம் கூடுவாங்க. எல்லா மத தலைவர்கள், முஸ்லீம் மத தலைவர்கள், இந்து மத தலைவர்கள், அவங்களெல்லாம் கூப்பிட்டு அரசாங்கம் பேசுவாங்க. நாட்டில் அதாவது மத பிரச்சனை வந்துடக்கூடாது, அதெல்லாம் பேசுவதற்கு அப்படி ஒரு மீட்டிங் வைப்பாங்க. எல்லா ரிலீஜியஸ் லீடர்ஸும் கூப்பிடுவாங்க அரசாங்கமே. அப்போ கேத்தலிக் பிஷப்பு, அங்கே உள்ள ஆங்கிலிக்கன் பிஷப், மெத்தடி பிஷப்புங்க லீடர்ஸ்லாம் வந்திருப்பாங்களாம். ஒரு சமயம் பாருங்கள், அவங்க பேசினாங்க போது, நாங்கள் இஸ்லாமியர்கள் வாரத்தில் ஒரு நாள் போய் தொழுகை நடத்துகிறோம், நாங்கள் தொழுகை நடத்துகிற எங்களுக்குள்ளே பக்தியாக இருக்கிறோம். இந்து சகோதரர்கள் அவங்க போய் அவங்க கடவுளை வணங்குறாங்க, கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க, அதில் பக்தியாக இருக்கிறாங்க. நீங்கள் கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஓகே. ஆனால் நீங்கள் மட்டும் தெருவா போய் கைப்பறுதி கொடுக்குறேன்றீங்க, இயேசு பற்றி சொல்கிறேன்றீங்க, எல்லாருக்கும் சொல்கிறாங்க ரட்சிப்புன்றீங்க, இதை பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் தானே இந்த மதத்தை பரப்புகிறீங்க, மதத்தை பரப்புறதுக்கு இவ்வளோ பிரயாசப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. நீங்கள் எங்களை மாதிரி நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு சும்மா இருக்கலாம்ல, எதுக்கு எல்லாருக்கும் போய் சொல்கிறீங்க? அதுதான் ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டது. எல்லோரும் ஏன்னா அது கவர்மெண்ட் கேட்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, எல்லா மத லீடர்ஸ் எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க. ஒரு கேத்தலிக் பிஷப் அவங்க எழும்பினாங்க. கேத்தலிக் பிஷப் எழும்பி சொன்னாங்க, ஐயா, உங்கள் மதத்துக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்குது. இஸ்லாமிய மதத்துக்கு நீங்கள் ஹஜ் யாத்திரை போகணும், இத்தனை முறை தொழணும், அது உங்களுடைய மதத்தினுடைய கோட்பாடு, அதை கரெக்டாக பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை பின்பற்றுறீங்க. இந்துக்களுக்கு மத கோட்பாடு இருக்கிறது, கோயிலுக்கு போகணும், வணங்கணும், வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் போகணும், அவங்களுக்கு சில ஒழுங்குகள், சில நாள் 40 நாள் விரதம் இருந்து போகிறது பழக்கம், அது அவங்களுக்குள்ள கோட்பாடு ஒழுங்குகள். இதை செய்யாட்டால் நமக்கு ஏதாவது காரியம் வந்துன்னு பயபக்தியோடு அவங்க செய்கிறாங்க. அப்படி புத்த மதம், ஒவ்வொரு மதத்துக்கும் அப்படி கோட்பாடு இருக்குது. கிறிஸ்தவ மதத்துக்கு எங்களுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொன்னது, வாரந்தோறும் கூடி ஆராதித்தா மாத்திரம் போதாது, இந்த இயேசு என்கிற நற்செய்தியை, ரட்சிப்பின் செய்தியை எல்லாருக்கும் சொல்லணும், எல்லா இனத்தாருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லணுன்ட்டு இயேசு எங்களுக்கு கொடுத்த கட்டளை. நாங்கள் அதை நிறைவேற்றாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் இஸ்லாமியர்கள் எப்படி ஹஜ் யாத்திரை போகட்டா அப்படி காரியம் உண்டோ, நீங்கள் கட்டில் வச்சுருக்கீங்களோ,
இந்துக்கள் எப்படி இந்த மாதிரி விரதம் இருந்து இதெல்லாம் செய்யாட்டா நமக்கு இது இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதோ, எங்கள் கிறிஸ்தவங்களுக்கு எங்கள் தலைவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதான் பிரதான கட்டளை. அதனால தான் அதுக்காக எங்கள் உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இதை நாங்கள் நிறைவேற்றாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை நாங்கள் நிறைவேற்றணும்ல. இது எங்கள் மத கட்டளை இல்லை. எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் ரட்சகர் யாரை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோமோ அவர் கொடுத்த கட்டளை அதை நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் எப்படி பரலோகத்துக்கு போவது? அதனால நாங்கள் கிறிஸ்தவர்கள் இதை செய்தே ஆகணும். எங்கள் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். அதனால தான் செய்கிறோம். அதை நாங்கள் யாரையும் மதம் மாற்றுவதில்லை, மதத்தை பற்றி பேசுவதில்லை, நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம். எல்லாருமே ஆனால் பொய்யானதை பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. அதனால் நாம் எல்லாருமே சுவிசேஷம் அறிவிக்கணும். தயவுசெய்து பாஸ்டர்மார்கள், போதகர்கள், ஊழியக்காரர்கள், எவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்தலர்கள் என்ன விதமான ஊழியம் செய்யுங்க. நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் என்ன வேணாலும் நீங்கள் வந்து பேசுங்க, செய்யுங்க. தெருவில் இறங்கி சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? கிராமங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறீங்களா? ஆண்டவர் அறியாத மக்களுக்கு இயேசுவின் ரட்சிப்பை சொல்கிறீங்களா? அதை செய்யாவிட்டால் உங்களுடைய ஊழியம் பரிபூர்ணப்பட்டது அல்ல. ஆண்டவர் வரும்போது கணக்கு கேட்பார், என் பிரதான கட்டளையை நிறைவேற்றினியான்னு சொல்லி. அப்போ இந்த ஊழியத்தில் பலவிதமான ஊழியம் இருக்கிறது. கைப்பிரதி ஊழியம், அதிகாலையில் பிரசங்க டான் பிரீச்சிங், திருப்பிரசங்க ஸ்ட்ரீட் பிரீச்சிங், அது மாத்திர வீடுகளை சந்தித்து சுவிசேஷம் அறிவிப்பது, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, அப்புறம் ஜெயில் ஊழியம், அந்திரையா ஊழியம், தன்னித்தாளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது, ஆஸ்பத்திரி ஊழியம், அப்புறம் நற்செய்தி கூட்டம் சின்ன அளவில் நடத்துவது, பெரிய அளவில் நடத்துவது, ஸ்மால் குருசைட் அண்ட் பிக் குருசைட்ஸ், மிஷினரிகளை தாங்குவது, அப்புறம் சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்வது, அது சுவிசேஷம் அறிவிப்பதற்கு உதவி செய்வது, அப்புறம் சமூக வலைத்தளங்களில் சோசியல் மீடியா மூலமாக சுவிசேஷத்தை அறிவிப்பது. நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. அப்புறம் சைலண்ட் காஸ்பல், நீங்கள் வாயினால் பேசாமலேயே சுவிசேஷத்தை அறிவிப்பது. அதெல்லாம் எப்படி? அதுதான் நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். நாளை தினத்தில் அதை குறித்து முதலாவது கைப்பிரதி ஊழியம், ட்ராக்ஸ் மூலமாக எப்படி சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவது, அது எவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை எல்லாரும் செய்யக்கூடிய ஊழியம். எல்லாருமே மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணிட முடியாது. ஆனால் எல்லாரும் சுவிசேஷத்தை நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்கணும், சொல்லணும். அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது அதைத்தான் உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். நீங்கள் ஊழியம் செய்துக்கிட்டே இருக்கும்போது இயேசு வந்துட்டு எக்கால ஊதனா பல்லத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் போய் திருப்பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வைங்க, எக்கால சத்தம் காதில் கட்டாயம் தோணிக்கும். நீங்கள் போய் ட்ராக்ஸ் கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறான்னு ஆத்தமாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எக்காலத்தை சொல்லிச்சா பல்லத்துக்கு போயிடுவீங்க. அறிந்து கொள்ளுங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதான் வேதம் சொல்லுகிற காரியம். இப்படி பல விதங்களிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முறை இருக்கிறது. அதை ஒன்றென்றால் நான் உங்களுக்கு சிம்பிளாக எல்லாருமே சின்ன பிள்ளைகள் கூட ஊழியம் செய்ய முடியும். நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறவங்க ஊழியம் சுவிசேஷம் சொல்ல முடியும். நீங்கள் எளிமையாக நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நிறைய பேருக்கு பயம், வெட்கம், இதெல்லாம் எப்படி நீங்கள் எளிமையாக எப்படி நீங்கள் சுவிசேஷத்தை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம், எப்படி காஸ்பலை சொல்லலாம், என்னென்ன விதம் இருக்குது. பேசாமலே நீங்கள் வாயை திறந்து பேச தேவையில்லை, எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும். இதையெல்லாம் உங்களுக்கு வருகிற நாட்களில் கற்றுக் கொடுக்க போகிறேன். நாளை தினத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம். ரொம்ப முக்கியமானது, ஆண்டவரே நானும் ஊழியம் செய்யணும், நானும் இயேசுவை அறிவிக்கணும், நானும் இந்த பிரதான கட்டளை நிறைவேற்றணும்னு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. பிள்ளைகள் கூட, ஆண்டவரே நான் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும், உம்முடைய பிரதான கட்டளை நான் நிறைவேற்றணும். பாஸ்டர்மார்கள், ஊழியக்காரங்க தீர்மானம், எங்கள் சபை நாங்கள் இன்னும் சுவிசேஷ குழுவை ஏற்படுத்துவோம், காஸ்பல் டீமை ஏற்படுத்தி இனி நாங்கள் தெருவா ஆண்டவரை பற்றி அறிவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஊழியம் செய்வோம். ஒப்பு கொடுங்க. காஸ்பல் அறிவிக்க. அப்புறம் ஆண்டவர் சொன்னது, சபை ஏன் திறக்கப்படணும்? அப்போ ஆண்டவர் கேட்டார், சபை திறந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ திறக்கப்படுறதில்ல. நீங்கள் நல்லா கவனிங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க ஒப்பு கொடுங்க. இனி சபை மூடுகிற சூழ்நிலை வராது. நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா யோசித்து கொள்ளுங்க. அதனால் எல்லா சபையும், ஒவ்வொரு சபையிலையும் ஜெபக்குழுவும் இருக்கணும், காஸ்பல் டீம் சுவிசேஷ குழு இருக்கணும். அதுக்காக உங்களுடைய பணத்தை செலவு பண்ணணும். ஒரு பங்கு கொஞ்சமாவது செலவு பண்ணணும் ஒவ்வொரு சபையும். சரியா? இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் மற்றவர்களுக்கும் என்னை சொல்லணும், ரட்சிப்பை சொல்லணும், உம்முடைய அன்பை சொல்லணும், அதுக்கு எனக்கு கிருபை தாரும், நீர் எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும், எனக்கு உதவி செய்யும்.
ஜெபிக்கிறீங்களா? அப்படியே வலதுகரம் வைத்தங்க. தகப்பனே, யார் யார் சுவிசேஷத்தை அறிவிக்க உம்முடைய பிரதான கட்டளையை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்குறாங்களோ அந்த குட்டி பிள்ளைங்க, வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைங்கள், வயசானவங்க, பெரியவங்க எல்லாருமே உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரம் எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும். இயேசுவை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்கிற பாரமும் அக்கறையும் தரிசனமும் எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும். எல்லா சபை தலைவர்களோட பேசுங்க, ஊழியக்காரரோட பேசுங்க. எல்லா சபையிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற முக்கியமான கடமையை நிறைவேற்றும்படி ஆவியானவர் கிரியை செய்யுங்க. எங்களை அதற்காக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நான் வெறுங்கையோடு வரக்கூடாது, ஆத்துமாக்களோடு வந்து நிற்கணும். உம்முடைய வருகையில் காணப்படும் போது ஆத்துமாக்களோடு நான் வரணும். எனக்கு ஆத்துமா வேணும், என் மூலம் ஆத்துமா ரட்சிக்கப்படணும், என்னை ஆத்துமா ஆதாயத்தில் பயன்படுத்தணும். அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு பாரம் கொடுங்க, ஜெபிக்க கிருபை கொடுங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க பலன் கொடுங்க, பயத்தை மாற்றுங்க, வெட்கத்தை எடுத்து போடுங்க, இயேசுவை அறிவிக்கிற கிருபை தாங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் அப்படியே பொறுப்படுத்திக் கொண்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நாளை தினம் மறவாதபடி இந்த காத்திருங்க. நாளை தினம் அதிக நேரம் வசனத்தை தியானித்து எப்படியெல்லாம் நம்ம சுவிசேஷத்தை சொல்ல முடியும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். எல்லாரும் ஊழியம் செய்ய போகிறீங்க. எல்லார் மூலம் ஆண்டவர் ஆத்மாக்களை ரட்சிக்க போகிறார். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது ஆத்மாக்களோடு போக போகிறீங்க. உங்களுடைய உள்ள மகிழும், பரலோகம் உங்கள் நிமித்த மகிழும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.